GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு உண்மையாகவே தங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப்படுது. பாதி பேர் ஒமான் போய் செட்டில் ஆவீங்க, கட்டார், அதே மாதிரி துபாய் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது. செல்வாக்கு 10 மடங்கு உயரக்கூடிய ராசிகள் எதுன்னு கேட்டால் மிதுனம் தான். அதுவும் மெயினாக பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அதிகம். எந்த விஷயத்தை தொடங்கினாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிளான் பண்ணால் அந்த காரியம் நடக்கும். எந்த விஷயத்த நீங்கள் இவ்வளோ நாள் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே சுபிக்ஷத்தை அள்ளி தரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு பார்க்கும்போது மிக முக்கியமான வருடாந்தர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம், சுப கிரகம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் மாறப்போகிறார் அப்படிங்கிறது முதல் விஷயம். இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய சுப நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலேயே செல்வது பெரிய அதிர்ஷ்டம். சனி தன்னுடைய நட்சத்திரத்திலே செல்வது அதிர்ஷ்டம். ராகு தன்னுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதுபிஷா நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் செல்வது அதிர்ஷ்டம். இந்த மாதிரி நிறைய கிரகங்கள், மிக மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே, கேதுவும் சரி, அதுவும் மக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது 4 முக்கியமான கிரகங்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. இந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு பேரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கதி கலங்கிற மாதிரி இருக்கும். பராபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் அவமானம் தான், எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் மோதல்கள் தான், எல்லா இடத்துலையும் அரசியல்லையே என்ன சொல்கிறது, முதுகில் குத்துறது, பலவிதமான கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி அந்த பேர் என்ன குறிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பராபவம். ஸோ வார் கண்டிப்பாக வரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு உண்மையாகவே தங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப்படுது. என்ன அர்த்தம்? அதிகமான தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் யாருக்குன்னு கேட்டால் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதிகமான தங்க பிராப்தம். என்ன அர்த்தம்? ஜூன் மாதத்தில் உங்கள் வீட்டில் அடுக்கடுக்காக நல்லது நடக்கும். சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க, நல்ல காரியங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது, நிச்சயார்த்தம் ஃபிக்ஸ் ஆகிறது, குழந்தை பிராப்தத்துக்காக சில விஷயங்கள், சுப விரயங்கள் ஏற்படுறது, அம்மாவுக்கான விஷயங்கள் செய்வதுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இது நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. ஃபஸ்ட்டு உங்கள் உடல்நிலை சரியாயிடும், உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் சரியாயிடும். லாஸ்ட்டு ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் மாட்டின்னு இருக்கக்கூடிய மிதுனம் அதிலிருந்து விடுபடுகிறது அப்படிங்கிறதான் உண்மை. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை அரபு நாடுகளுக்கு கடத்துவார். என்ன அர்த்தம்? பாதி பேர் ஒமான் போய் செட்டில் ஆவீங்க, கட்டார், அதே மாதிரி துபாய் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிதுனத்தில் பிறந்தால் பாதி பேருக்கு ஏற்படும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 85% கடன் தீரும். 85% ஆஃப் த பீப்புள் வில் க்ளோஸ் ஆல் த டெட்ஸ். கண்டிப்பாக கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 2ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருப்பார். ஒரு 8 மாதத்தில், அக்டோபர் மாதத்துக்குள்ளே பாதி பேருக்கு வருமானத்துக்கு குறை கிடையாது, ஃபினான்ஸ்க்கு டப்புக்கு பஞ்சம் கிடையாது, பணம் வந்துட்டே இருக்கும். என்ன பார்த்துக்கணும்? மிதுனத்தில் பிறந்த பாதி பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ் இஷ்யூ பயங்கரமாக வாட்டி எடுக்கும். மெயினாக நீங்கள் அதுதான் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய செலவு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது ஒன்று நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத ப்ரமோஷன், எதிர்பாராமல் உங்கள் பாஸ் வேலையை விட்டு போயிடுறது, உங்கள் யார் தலைமையாக இருக்கானோ அவன் வேலையை விட்டு போயிடுறது. அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலிமா நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கிறதுங்கிற மாதிரி மிதுனத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டுன்னு சொன்னால் அந்த பராபவ ஆண்டுன்னு சொல்லலாம். இந்த பராபவ ஆண்டு உலகத்துக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, மிதுனத்துக்கு ஜோராக இருக்குது, அதுதான் மேட்ரு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ராகு உட்காந்துருக்கிற பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய சபைகள், பெரிய பெரிய கிளப்பு, பெரிய பெரிய இடங்களில் எலீட் கிளப்னு சொல்லுவோம், அதிலலாம் நீங்கள் மெம்பர் ஆகக்கூடிய வாய்ப்புகள். பாதி பேருக்கு பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு, கான்டாக்ட் டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு சும்மா பட்டையை கலப்புறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் பிரச்சனை முடிஞ்சுது, கழுத்து பிரச்சனை புரிஞ்சுது, சர்விக்கல் ப்ராப்ளம் முடிஞ்சுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் முடிஞ்சுது அப்படின்னாவே நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. ஐ எம் ரியலி குட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னு தான் உண்மை. நிறைய ஆபத்தான விஷயங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. இந்த காலகட்டங்களில் என்ன சொன்னால் அது நடக்கும், என்ன சொன்னாலும் நடக்கும். வாக்பலித்தம், வாக்சாதுரியம் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா போகும்போது அப்படியே சொல்லிட்டு போனால் அது நடத்துகிறோம். அதனால் நல்ல விஷயங்களை பேச கற்றுக்கணும். அதாவது அஸ்து தெய்வதைகள் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்களாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே நடத்திடுவாங்க. இந்த டைமில் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அப்படியே நடக்கும். குடும்பத்தில் நீங்கள் வார்த்தைக்கு மரியாதை அப்படி இருக்கும். மிதுனராசி நண்பர்கள் வீட்டில் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையில் அப்படியே உன்னிப்பாக கவனித்து அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. செல்வாக்கு 10 மடங்கு உயரக்கூடிய ராசிகள் எதுன்னு கேட்டால் மிதுனம் தான். பயங்கர செல்வாக்கு, செம்ம டைம் உங்களுக்கு ஓடுது. ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் வேலை உட்காரக்கூடிய வாய்ப்புகள், வங்கியில் கேஷியராக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு புது நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் நிறைய பேர் ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஃபினான்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க.
ஒரு சில பேருக்கு இந்த வட்டி வியாபாரத்துலேருந்து வெளியே வந்து நல்ல விஷயங்கள் செய்வதுங்கிற மாதிரி ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், அதாவது டெய்லி வியாபாரம் மாதிரி அதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு மிதுனத்தில் அமையும். ஸோ பேசிக்கலாகவே மிதுனராசி நண்பர்கள் நல்லாயிருக்கும். மெயினாக பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு நான் சொன்னால முக லட்சணம் நல்லாயிருக்கும். தேவையில்லாத எக்ஸ்ட்ராஸ் அதெல்லாம் காணாமல் போயிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. கையெழுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு கௌரவத்தை கொடுக்கறது. பெண்கள் வீட்டில் நிறைய பேருக்கு வந்து நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் குழந்தை பரப்புலேருந்து மாட்டுப்பொன் வரதுலேருந்து உங்களுடைய மருமகன் வரதுலேருந்து ரொம்ப யோகமான காலகட்டம் ஓடுது. இந்த பராபவ ஆண்டு வீட்டில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னா மிதுனத்துக்கு வந்து அடுக்கடுக்காக நடக்கும்னு சொல்லலாம். அது ஸ்பெஷல் ஐட்டம் யாருக்குன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பாதி பேருக்கு தொழிலில் நிலையில்லாத தன்மை இப்போ கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு நல்ல தொழில் அமையும். நிறைய பேர் வியாபாரம் தொடங்குவீங்க. புதுசாக அதாவது என்டர்பிரனர் நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயத்தை தொடங்கினாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிளான் பண்ணால் அந்த காரியம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது முயற்சிங்கிறது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாதி பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கும். ஸோ பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிப்பீங்க. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கப்படுது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சைனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூக்கில் டீவியேட்டட் செப்டம்னு சொல்லுவோம், அதில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்த்துங்க. பாதி பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள், பாதி பேருக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும். ஜம்முன்னு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருக்குது. எந்த விஷயத்த நீங்கள் இவ்வளோ நாள் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். செம்மையாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு உங்கள் பசங்க வந்து செட்டில் ஆகிறது கண்கூட பார்ப்பீங்க. பசங்க ஒன்று சேருவது பார்ப்பீங்க. குடும்பம் ஒன்று சேருவது பார்ப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூ, மெயினாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரும். ஆண்களாக இருந்தீங்கன்னா மெயினாக செஸ்ட்டு, கொலஸ்ட்ரால், ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிளட் சுகரில் கவனமாக இருக்கும். உடற்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. அருமையான விஷயங்கள் நடக்கும். நல்ல பணம் வரும். எடுத்த காரியங்கள் எல்லாமே திவ்யமாக நடக்கும். வீட்டில் உங்கள் தலைமையில் தான் எல்லா காரியங்களும் நடக்கும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிருந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் 100% சக்ஸஸ் ஆகும். எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் மூளை அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ ஆலோசித்தாலும் அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். உடற்பூச நட்சத்திரக்காரங்களில் மெயினாக பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம் ஜாஸ்தி. மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுகளில் 100% வெற்றி. இந்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு டாக்டர், உங்கள் பையன் டாக்டர், பாதி பேர் கார்டியாலஜி படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செம்மையாக இருப்பீங்க. சில பேருக்கு பல்மனாலஜி சீட்டு கூட கிடைக்கும், மாஸ்டர் சொல்கிறோம். ஸோ பேசிக்கலாக மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் உண்மையாக 95% இருக்குது. ஏன்னா உடம்பு ஹெல்த் ரெடி ஆயிடுச்சு, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, உடம்பு ரீதியான பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடுறீங்கன்னா அதுதான் உண்மையான சந்தோஷம். படுத்தா தூக்கம் வரும். நல்ல விஷயங்கள் பேசினா 10 பேர் கேட்கணும். வார்த்தைக்கு மரியாதை இருக்கணும். எல்லா இடத்துலையும் செல்வாக்கு பயன்படுத்தணும். அந்த மாதிரி நிலைமைகளில் மிதுனம் வந்து இப்போ ஸ்டாராக இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது. பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. பணம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அது 90%. ஸோ இதெல்லாம் சாமானியமான சமாச்சாரம் கிடையாது. இந்த பராபவ ஆண்டு முழுக்க நீங்கள் நல்லா இருக்கணும்னா கும்பகோணத்தில் வியாசராஜ மடம்னு சொல்லி ஒரு புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அங்கே சென்று சுவாமிக்கு நீங்கள் தரிசனம் செய்து உங்களால் ஆன தான தர்மங்கள் செய்யும் பொழுது அருமையான மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்கிறது கும்பத்தில் உட்கார்ந்துருக்கு. அதனால் அங்கே வந்து வியாசராஜ மடத்துக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தீர்காயுஷ்மான். மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி 2 முக்கியமான கேள்வி. ஒன்று அரசியல்வாதிகளுக்கு, இன்னொன்று சினிமா துறைகள், அதாவது கலைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சினிமா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை கிடையாது. போட்ட பணம் கண்டிப்பாக வரும். மெயினாக பாடகர்களுக்கு, இசை கலைஞர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நடிப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டங்களில் பெருசாக நம்ம அகலக்கால் வைக்காமல் இருந்தாவே கலைஞர்களுக்கு நல்லா இருக்கும். புது விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு அதாவது இனோவேட்டிவ், இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுனத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு அருமையான ஒரு டைமாக இந்த பராபவ ஆண்டு முழுக்க இருக்க போகிறது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும். அதாவது நார்மலாக மற்றவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதோட ஒரு 20% நீங்கள் ஜாஸ்தியாக செலவு பண்ணால் தான் உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். மிதுனத்தில் பிறந்த நபர்கள் நிறைய பேர் வெற்றி வாய்ப்புகள் தாராளமாக இருக்கும். ஏன்னா குரு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் குரு வந்து மிதுனத்தில் தான் உட்காந்துருக்கார். ஸோ பேசிக்கலாக யாருக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு எம்எல்ஏ சீட்டு அந்த மாதிரி கிடைக்குதோ அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, மெயினாக அப்போசிஷன் யாரோ உங்களுடைய கூட இருக்க யார் நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். மிதுனத்துக்கு வாய்ப்புகள் நிறைய. அமோகமாக இருப்பீங்க. தைரியமாக இருக்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தீர்காயுஷ்மான். GT Holidays, South India's #1 travel brand.